அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். லைஃப்பில் என்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி எதையும் பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் சொல்லிட்டு என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குன்னா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் மூலமாக தான். அந்த துவா தான் நமக்கு அந்த ஒரு நம்பிக்கையே தரும். அல்லாஹ் நம் கூட இருக்கின்றான், நாம் கேட்குறத நிச்சயமாக அவன் தருவான் சொல்லிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்வோம். கஷ்டமான சூழ்நிலையில் கையேந்தி துவா செய்யும் போது உடனடியாக ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் அந்த கஷ்டம் நம்ம விட்டு போகலனா கூட கண்டிப்பாக இது நம்ம விட்டு போயிடும். ஏன்னா நம்ம படைத்த ரப்பிடம் நாம் சொல்லியிருக்கிறோம், நிச்சயமாக இதற்கு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அந்த செகண்ட்லேயே வந்துடும். நாம் துவா கேட்ட செகண்ட்லேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு சோதனைகள் தந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கு நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு ஆயுதத்தையும் தந்துள்ளான். அதுதான் நாம கேட்கக்கூடிய துவாக்கள். நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமா நம்முடைய கஷ்டத்தை நீக்கும், நம்முடைய வறுமையை நீக்கும், நம்முடைய கடனை நீக்கும், நம்முடைய எல்லா துன்பங்களையும் 100% நீக்கும். அப்படி நீங்கள் துவா செய்யும்போது சிறப்பான நேரங்கள் இருக்குது, சிறப்பான நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரங்களில் அதிகமாக துவா செய்யுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை, ஜும்மா. ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் அந்த நாளை விட்டுறாதீங்க. நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீரப்போகிற நாள் ஜும்மா. இன்னைக்கு நம்ம துவா செய்யும் போது நிச்சயமா அல்லாஹ் இந்த ஒரு நாள்லயே நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் சொல்லிட்டு ஒவ்வொரு ஜும்மா வரும்போதும் அதே நம்பிக்கையுடன் நீங்க துவா செய்யுங்க. நிச்சயமாக ஒரு ஜும்மா இல்லைன்னா ஒரு ஜும்மா உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக இந்த ஜும்மா நாள் இருக்கும். இதை நீங்க சரியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஏன்னா இந்த ஜும்மா நாள்ல குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் அதை தருவான். அதை நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது நிச்சயமாக அந்த நாளை ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அந்த நேரத்தை சரியாக அடைந்து கொள்ள முடியும். ஜும்மா நாளில் நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய துவாக்கள் ஒன்று தௌபா துவா. அதிகமாக இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருங்க. இஸ்திக்ஃபார்னா நிறைய இஸ்திக்ஃபார் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதை மனதார ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. அது போன்ற சிறப்பான திக்ருகள் துவாக்கள் கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத் ஒன்று போதும் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்குவதற்கு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு அமலையும் தான் செய்வதாக சொல்லவில்லை. எல்லா அமலும் மனிதர்களுக்கு தான். ஆனால் ஒரு அமலை மட்டும் தான் செய்வதாக சொல்கின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நானும் ஸலவாத் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்க, மலக்குமார்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்ல வைக்கிறான். அப்போ உடனே நம்ம எடுத்துக்க கூடாது. ஸலவாத் அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் துவா செய்கிறானா அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிகின்றான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நபி அவர்கள் மீது அல்லாஹ் வைத்த கருணையை அன்பையை இது குறிக்கும். எந்த துவாவும் ஓதாம ஒரு நாள் முழுக்க நீங்க ஸலவாத் மட்டும் ஓதி உங்களுடைய பல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு முறை ஸலவாத் சொன்னா ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம துவா செஞ்ச நன்மை கிடைச்சிரும். ஆனால் ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் என்ன தருவான் நமக்கு நன்மைகளை? உடனடியாக 10 முறை நம் மீது அருள் புரிவான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். ஒரே ஒரு முறை ஸலவாத் சொன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக ஸலவாத் சொல்லுங்க. ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாலும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது தரூதே இப்ராஹிம் தான். அதாவது தொழுகையின் அத்தியாயத்தில் நம்ம ஸலவாத் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸலவாத் தான். ஏன்னா அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த ஆதாரபூர்வமான ஸலவாத். அதனால் அந்த ஸலவாத்தை நீங்கள் இஷ்டம் போல ஓதிக்கலாம். அடுத்து இன்னொரு ஸலவாத்தும் இருக்குது. இந்த ஸலவாத்து பர்டிகுலராக ஜும்மா அன்னைக்கு மட்டும் ஓதுற மாதிரி இருக்கும். அதனால் ஜும்மா அசருக்கு பிறகு இந்த ஒரு ஸலவாத்தை ஓதாமல் அந்த நாளை விட்டுடாதீங்க. 80 முறை ஓதுனா போதும், அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும். கொஞ்ச நேரத்தில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு இந்த சின்ன ஸலவாத் காரணமாக இருக்கும். அந்த ஸலவாத் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மியி வஅலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா.
அல்லஹும்ம சொல்லி அல முஹம்மதின் நபியில் உம்மியி வல ஆலிஹி வசல்லிம் தஸ்லீமா. இறைவா, எழுத படிக்க தெரியாத நபியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் உன்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பொழிவாயாக. அவர்களுக்கு அமைதியையும் வழங்கிடுவாயாக. சில துவாக்கள் ரொம்ப சின்னதாக சாதாரணமாக இருக்கும், ஆனால் பலன்கள் பார்த்தா நிறைய இருக்கும். அது போன்று தான் இந்த ஒரு செலவத் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இதை சொன்னால் அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதாவது ஜும்மா அன்னைக்கு அசர் தொழுதுட்டு ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே நீங்கள் ஓதணும். தொழுது முடித்த உடனே இந்த செலவாத் ஓதுற மாதிரி பார்த்துக்கணும். எத்தனை முறைனா 80 முறை ஓதணும். அப்படி 80 முறை நீங்கள் ஓதிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும்னா, 80 வருடம் வணக்கங்கள் புரிந்தால் எவ்வளவோ நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளோ நன்மைகளை ஒரு நொடியில் அல்லாஹ் தந்துடுவான். அவ்வளவு சிறப்பான ஒரு செலவாத். இந்த ஒரு செலவாத் போதும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு. ஜும்மா அந்த அசருக்கு பிறகு என்ன ஒரு நேரம், சிறப்பான நேரம், நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபுல் ஆகக்கூடிய நேரம். அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் 80 முறை ஓதி உங்கள் பிரச்சனைகளை கஷ்டங்களை சொன்னால் போதும், கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும். நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுங்க, உறுதியுடன் ஓதணும், பொருள் உணர்ந்து ஓதுங்க. நாம் என்ன ஓதுகின்றோம் சொல்லிட்டு எல்லாம் உணர்ந்து ஓதுங்க. கண்டிப்பாக என்னை படைத்த ரப்பு என்னுடைய இந்த பிரச்சனையை நீக்குவான்னு சொல்லிட்டு ஓதுங்க. அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதுனா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நீங்கள் நார்மலாக சின்னதாக ஒரு துவா திக்ரு எடுத்து அந்த நேரத்தில் அல்லாஹிடம் கேட்டாலே கண்டிப்பாக எல்லா காரியங்களும் லேசாகும். இது போன்ற சிறப்பான செலவாத் துவாக்களை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடும்போது சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி ஜும்மா காலையில் நீங்கள் சாதாரண செலவாத் ஓதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்தை ஓதிக்கிங்க. குறிப்பாக தொழுகையில் ஓதுகிற அந்த செலவாத்தை அதிகமாக ஓதிக்கிங்க. மாலை அசருக்கு பிறகு இந்த ஒரு செலவாத்தை மட்டும் ஓதிக்கிங்க 80 முறை. 80 முறை சொல்லிட்டு நீங்கள் பெருசாக நீங்கள் நினைக்க வேண்டாம். சின்ன செலவாத் தான், ஈஸியாக உங்களால் ஓதி முடிக்க முடியும். கரெக்டாக கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. அதற்கு மேலேயும் நீங்கள் ஓதலாம், உங்கள் விருப்பம் தான். இருந்தாலும் 80 முறை கட்டாயம் ஓதிக்கிங்க. ஓதி நல்லா துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்க. அசர் டு மஹ்ரிப் இந்த 2 நேரத்தை விட்டுறாதீங்க. அந்த 2 நேரமும் ஃபுல்லாக நீங்கள் இபாதத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும். அப்படி தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் செய்யும் போதும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அந்த ஒரு ஜும்மா உங்கள் விதியை மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜும்மாவாக 100% இருக்கும். இந்த ஒரு ஜும்மா உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும். அந்த தீர்வதற்கு இந்த ஒரு சின்ன செலவாத் காரணமாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.